وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபீ தாபீன்கள், உலமாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், இமாம்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள், தியாகிகள், ஹாஜிமார்கள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லது ஒவ்வொரு நபருக்கும் ஒரு பூர்வீகம் இருக்கிறது. உதாரணமாக காபத்துல்லா என்று எடுத்துக்கொண்டால் அதற்கான வரலாறுகள் இருக்கின்றன. பைத்துல் முகத்தஸ் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கும் சில வரலாற்று சம்பவங்கள் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போன்று முஸ்லிம்கள் என்றால் யார், இவர்களுடைய பூர்வீகம் என்ன என்று ஆய்வு செய்தால், ஆராய்ந்து பார்த்தால் அதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற பாடம் என்னவென்றால், நல்லது செய்வோமோ இல்லை, நல்லது செய்வோமோ இல்லையோ, இன்ஷா அல்லாஹ் தவறு செய்யும் போதாவது நமக்கு நம்முடைய பூர்வீகம் நம்மை உணர்த்தும், சுட்டிக்காட்டும். நம்மளும் சொல்லுவோம், அதிரத்துடைய பையனாக இப்படி பண்றியப்பா, ஹாஜியுடைய மகளா இருந்து சரியப்பா. இப்ப என்ன அர்த்தம்? அந்த மக தன்னுடைய வாப்பாவை வரைக்கலன்னு அர்த்தம். சரி, நாம் எல்லாம் முஸ்லிம்கள். இஸ்லாமிய பூர்வீகம் என்ன? நிறைய இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 40 நெருங்குகிறார்கள். அந்த தருணத்துல ஏன் நபியவர்கள் காரே ஹிரா என்று சொல்லப்படுகின்ற ஹிரா குகையை தேர்ந்தெடுக்க வேண்டும்? மக்கால காபத்துல்லா இருக்குது, நபி அவர்களுடைய தளத்துல இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சுதானே. காபத்துல்லாவில் இருக்கும் பொழுது ஹிரா குகையை ஏன் நபி அவர்கள் தேர்ந்தெடுத்தார் என்று ஆய்வு செய்யும் பொழுது, எந்த கிதாபிலும் ஆய்வு செய்யல, புகாரில தான் ஆய்வு செய்யல. அந்த 4000 ஹதீஸா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் தான். புகாரில இருக்கக்கூடிய 4000 ஹதீஸ் ஒவ்வொன்றும் ஃபிக்ஹுடைய சட்டம், ஷரியத்துடைய சட்டம், கைர சஹீ என்று சொல்லப்படுகின்ற கலப்பிடம் இல்லாத ஒரு ஹதீஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு ஹதீஸை எழுதும் பொழுது 2 ரக்காத்
இஸ்திகாரா தொழுகை தொழுது, யா அல்லாஹ் இதுல என்னுடைய பார்வையில எந்த பிழையும் இல்லை, பிழை இருந்தால் என்னை தடுத்துருன்னு சொல்லி தொழுதுட்டு அல்லாட்ட பொறுப்பு சாத்திட்டு உறங்குவார்கள். அங்கே எந்த குறையும் இல்லை என்று சொன்னால்தான் அடுத்த நாள் எழுதுவார்கள். இமாம் புகாரி எப்படி சொன்ன முகமது பின் இஸ்மாயில். புகாரி அந்த ஊர் புகாரா என்ற ஊரை சேர்ந்தவர், எனவே அதற்கு புகாரி என்று அந்த கிதாபுக்கு பெயரிடப்பட்டது. இமாம் கஃப்தலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஹிரா தொழுகையை நபி ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் ஹிராவுக்கு போவாங்களாம். ஹிரால போய் தனிமையில இருப்பாங்களாம். சில சமயங்கள்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறு வயதிலேயே அவர்களுடன் ஹிராவுக்கு சென்றிருக்கிறார்கள். அதனால ஒரு விதமான நபி அவர்களுக்கு அந்த ஹிரா மீது ஒரு ஈர்ப்பு. ஏன் ஈர்ப்பு என்று சொன்னால், ரொம்ப தொலைவும் இல்லை, ரொம்ப நெருக்கமும் இல்லை. ஹிரா என்பது ஹஜ் செஞ்சவங்களுக்கு தெரியும், உம்ரா செஞ்சவங்களுக்கு தெரியும், பார்த்தவங்களுக்கும் தெரியும். நானா படிக்கலாம், பார்த்தவன் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுத்ததுக்கு நான் அப்பை தொழில்தான் ஹஜ் செய்ய முடியும். பள்ளியில இமாமாக தான் ஹஜ் செய்ய முடியுமா? ஹஜ்ஜு சரி, உம்ராவும் சரி. இது சொல்றதா தெரியல எனக்கு. வேற இறக்கும் வரைக்கும் தோப்பில் ஆகலன்னு சொன்னா நான் சொல்லலன்னு அர்த்தம் அதானே. அதான ஹதீஸ். யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து வஅஸின் ஃபின்னாஸ் என்ற அறிவிப்பு செய்தார்களோ, யார் உயிரோடு இருந்தாங்களோ அவங்க ரப்பை சொன்னார்கள். யார் ரூஹ்களாக அருவாகளாக இன்னும் பிறக்கல, ஆனா அருவாக்கள் இருந்திருக்காங்க, அவங்களும் ரப்பை சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்களோ அத்தனை ஆஜ்ல செய்வாங்க. எனக்கு ஈமான் இருக்குது, இல்லைன்னா நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரி ஆளுங்களை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஹிரா என்பது தூரமான இடமும் இல்லை, அதே சமயம் நெருக்கமான இடமும் இல்லை. இங்க என்ன செஞ்சாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு தொழுகை கூட கடமை இல்லை இந்த உம்மத் மீது. இன்னொரு கடமையா இருந்துச்சா? நுபுவத்தை கிடைக்கிறங்க, ஒரு கடமை கூட அடிச்சிருக்கீங்களா? அப்ப என்ன செஞ்சாங்க? மூன்று இபாதத்துகளை செஞ்சாங்க. ஒன்று அல் ஹல்வத், தனித்துவம். தனித்துவம் மாதிரி ஒரு இபாதத் குறிப்பா ஆண்களுக்கு கிடைக்குது, ஆனா பெண்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நம்ம குறை சொல்லுவோம், அவங்க தனித்துவம் இன்னும் கிடைக்குது. அப்படியும் தனியா போய் உட்கார்ந்து ரூம்ல உட்கார்ந்து இபாதத் பண்ண ஒரு பேர் வேற மாமன் கிதர் அந்த வந்துட்டான்டா ஷைத்தான் அப்படிதான் சொல்லணும். இபாதத் பண்ணி நிற்கும் இருக்க மாட்டான். பசியோட வந்திருக்கேன், அதோட வந்திருக்கேன், கவலையோட வந்திருக்கேன், எப்போதான் தெரிய வந்த நீ. நமக்கு பாருங்க, ஒரு மணிக்கு வந்துட்டோம், 2 மணி வரைக்கும் இருப்பாங்க. முக்கால் நேரம் கிடைக்குது நமக்கு குறிப்பா சும்மால. இது எவ்வளவு நேரங்கள் நமக்கு கல்வ தனிமை. தனிமை என்பது அல்லாஹ்வுடைய வாக்கியம் இல்லை. இது அந்த சுண்ணத்துக்கு வீட்டை விட்டு, ஊரை விட்டு, மக்களை விட்டு, மக்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்களுக்கு நபியவர்கள் ஒரு தடவை கூட, ஒரு முறை கூட அல்லாஹுக்கு இணையாக எதையும் நினைத்ததில்லை. 40 வருடம் கழிச்சிருக்காங்க அந்த மாதிரி இடத்துல. நம்மளாம் இன்னைக்கு இங்க இருந்துகிட்ட என்ன பண்ணுவோம்? தகடா வண்டியில தகடு மாற்றுறது, வீட்டுல ஆதாமின் பகுதி ரப்பி எழுதுலாம் உள்ளே போக மாட்டாரு. பக்கரா ஓடுதுன்றாலும் பரவாயில்ல, ஹதீஸ் இருக்கு. அப்ப அது மட்டும் இருந்தா போதுமா? எழுதக்கூடாது என்கிற வாதம் அல்ல, அது ஒரு புஸ்தகம் கூட இல்லை, அது வாழ்க்கையில இருக்கணும். பால் காய்ச்சல் சொன்னா பிரச்சனை, பொங்கல் சொன்னா யாருக்கு பிரச்சனை? சமையல்காரனுக்கா?
சொல்லுங்க, இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம்? நம்மளா உருவாக்கி வச்சிருக்கோம். எனவே 3 இபாதத். முதல்ல கல்வத்தம், தனித்துவம். அதனால ஏத்திகாஃப்ல ஒரு ஹிஜாப், ஒரு திரை போட்டு உட்காருவாங்க. தனிமை. நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கெல்லாம் நல்லா படிக்கல. இங்க வந்தேன்னு சொன்னா 2 ஜூஸ் 3 ஜூஸ் 4 ஜூஸ் கூட ஓடுவேன். வீட்டுல இருந்தா அரை ஜூஸ் கூட ஓட முடியும். இதான் உண்மை. அரை ஜூஸ் இல்ல, 4 ஜூஸ் ஓட முடியல. இது எனக்கு எல்லாருக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். கல்வத்திற்கு பார்த்தீங்களா, ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நபியர்கள் தனிமையை விரும்பினாங்க, அதுக்காக அந்த இடத்துக்கு போனாங்க. 2வது இபாதத் இபாதத் செய்ய. என்ன இபாதத்து? கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி மில்லத்தி இப்ராஹீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் என்ன ஷரியத்தை கொடுத்திருந்தானோ அந்த பரம்பரையை சார்ந்தவர்கள் அதை பின்பற்றினார்கள். ஹதீஸ்ல வருது, புகாரியுடைய ஷுரூஹாத்ல வருது. 3வது இபாதத் ருக்யத்துல் பைத். நீங்க போயிட்டு பாப்பீங்க, திரும்பினீங்கன்னா காபத்துல்லா தெரியும். போனவங்க யாராவது சொல்லுங்க, யாரும் போல இருக்கு, யாரும் போலையோ? சரி, இந்த போய் கேட்கிறேன், யார் போயிருக்கீங்க? ஈரான் போயிருக்கீங்க யாராவது? சரி, எல்லாமே ஏபிஎஸ் தானா? பெரியவங்க போயிருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். அங்கிருந்து பாத்தீங்கன்னா காபா தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், சொன்னது கரெக்டா இல்லைன்னு கூகுள் பண்ணி பார்ப்பான். வெளியே ஹிரா குகையில என்ன தெரியும்? காபத்துல்லா தெரியும். காபத்துல்லாவை எதுவுமே செய்யாம பார்க்கிறது 20 நன்மைகள். 120 ரஹ்மத்துக்கள் இறங்குகின்றன. அது 20 ரஹ்மத்துக்கள் காபாவை பார்த்து கொண்டே இருப்பது. இந்த இபாதத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் இறங்குவதற்கு முன்னால், நுபுவத்திற்கு முன்னாலேயே செய்து விட்டார்கள். இதைதான் செய்து கொண்டிருந்தார். 3 காரியங்களுக்காக அந்த இடத்துக்கு போனாங்க. அங்க போகணும் என்று சொல்லுவாங்க அரபில, மக்களை விட்டு பிரிவது. ஏன்னா நடக்கிறது எல்லாம் அல்லாஹ்வால நடக்குது. இதை நம்புவது. நீ நம்முடைய நம்பிக்கை இருக்குதா? கடை திறக்கிறதா என்ன ஆகும்? இந்த கொரோனா கண்டினியூ ஆனா என்ன ஆகும்? ஜூன் 4 மறுபடியும் இப்லீஸ் வந்தா என்ன ஆகும்? என்னவனும் ஒண்ணு ஆகாது. ஜிஹாத் நடக்கும். வரீங்களா? வெறும் பிரியாணி மட்டும் சுண்ணத்தை பார்ப்போம். யாரே பிரியாணி விட்டானேனா, பிரியாணி கூட பிரச்சனை இல்லை, இனிப்பு வைக்காத விட்டுருங்க, கலவரம் வந்துடும். கல்யாண மண்டபம் கலவர மண்டபமாயிடும். அப்ப ஜிஹாது சுன்னத்து இல்லையா, பருது இல்லையா? எந்த தயக்கமும் செஞ்சோம் சொன்னா நம்ம முக்மீன் இல்ல. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, மக்களை விட்டு விலகினார்கள் ரசூலுல்லாஹ். ஸிக்ர், அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருப்பார்களா? எந்த மின்விளக்கும் அங்கே கிடையாது. இன்னைக்கு கூட இருக்குதான் எனக்கு தெரியல. அந்த இடத்துல இருந்தா இருக்கலாம். ஆனா யாரும் இரவுல தங்குறமான எனக்கு செய்தி வரல. தங்குறாங்கன்னா சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. அந்த மாதிரி இடம் ஒரு வாலிபர்களை தவிர போக முடியாது. ரசூலுல்லாஹ் வாலிபர்களுக்கு தந்தைன்னு சொல்லலாம், தெரியுமா? அஹஸாபுடைய யுத்தம், குழி நோண்ட வேண்டும், பள்ளம் நோண்ட வேண்டும். அந்த நேரத்துல சஹாபாக்கள் சொன்னாங்களா, நாங்க நோன்றோம். நபி கேட்ட 2 கேள்வி. என்னை விட நீ பலமானவன் இல்லை, என்னை விட பலவீனமானவன். நீ எனக்கு நான் உதவி செய்ய, நான் உன்னை விட பலமானவன். பாக்குறியான்னு நாங்க பெரும் பாறைகள், சஹாபாக்களால் உடைக்க முடியாத பாறையை ரசூலுல்லாஹ் உடைத்தார்கள். நம்முடைய தலைவர் அப்படி இல்லையே. நீ என்னெல்லாம் பார்த்துலாம் தலைவர் முடிச்சிடாதீங்க, சிரிச்சிருவாங்க எல்லாரும். இந்த டாபிக் ஆரம்பிட்டு இருக்கேன். ரசூலுல்லாஹ் நான் சொல்லுவேன், இன்ஷாஅல்லாஹ் கடைசியில் சொல்லுவேன். தர்த்தீபா தான் வந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நன்மை உனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை விட அதிகமாக எனக்கு தேவை. அதனால வேலை பார்த்து போங்கன்னு நாங்களாம். புரியுதுங்களா?
அந்த மாதிரி பலமான ஒரு வாலிபர் 40 வயதுல வாலிபர் சொல்ல மாட்டாங்க, நம்மளெல்லாம் சொல்லுவாங்களா? 25 தாண்டினால 20க்கு பிறகு நல்லா ஆரம்பிச்சிருச்சுப்போம். நம்ம மாப்பிள்ளைகளுக்கு டை அடிச்சுட்டு இருக்கான். அதுல என்ன பண்றது, சின்ன வயசுலயே வந்துருச்சுன்றான். இதுல மசாஜ் வேற டை அடிக்கலாமா, வேற தனி டாபிக் அது. அந்த மாதிரி பலம் இல்லாத போயிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா ரசூலுல்லாஹ், நான் சொல்றேன், வஹி கொண்டு வந்தது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தானே. அவர் பலமானவரா இல்லையா? கௌமே லூத் என்று சொல்லப்படுகின்ற லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கூட்டத்தை இல்லாமல் ஆக்கியவர் அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி. ரக்கையாலே முடிச்சுட்டார், தோல்வி முடிச்சுட்டார். அப்படிப்பட்ட நபரிடத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனை கொடுத்து அனுப்பலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் கொண்டு வராரு குர்ஆனை. பெரிய பெரிய ஸ்பீக்கர்ல வச்சிருங்க, கேட்க முடியுமா? பெரிய பெரிய ஸ்பீக்கர் கிட்ட நின்று கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? அப்போ கொண்டு வருவது யாரு? இவ்வளவு பெரிய பலமானவர், பல ரக்கைகளுக்கு சொந்தக்காரர், ஒரு கூட்டத்தை அழிச்சிருக்காரு, அவர் வகையை கொண்டு வர்றாரு. அப்போ முன்னாடி உள்ள ரசூலுல்லாஹ் தாங்கணுமா தாங்கக்கூடாதா? இதுல ஒரு கேள்வி வருது உலமாக்கள் மத்தியில, இது யார் பலமானவங்க, ஜிப்ரீலா ரசூலுல்லாஹா? ஏன்னா ரசூலுல்லாஹ் பலமா இருந்தாதான் அவர் சொல்றதை கேட்க முடியும். புரியாது? இடி சத்தம் ஜி, இடிக்குது பக்கத்துல, கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? எங்கேயோ இடிக்கிறது மாதிரி கேட்க முடியல, காதுல கை வச்சுக்கிறோம். தன்னுடைய பல ரக்கைகள் மூலமாக முடிச்சவர். அதுக்கு பதில் என்ன தெரியுமா? உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா மனித உருவத்துல அவங்க அனுப்புவான், அதனால அவங்களுடைய பலம் குறைஞ்சிடும். ஆனா பல உலமாக்கள் சொல்ற கருத்து என்ன தெரியுமா? அவரை விட ரசூலுல்லாஹ் பலமானவர். ஏன்னா 4000 நபருடைய பலத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். புதுசா இருக்கா? புகாரில தான் வெளியிட்டு இருக்கேன். நான் ஒண்ணுக்கு நான் ஆதாரம் சொல்லிட்டுன்னா எனக்கு 2 வழிகளும் போகாது. இதற்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் பார்த்து முடிவு எடுக்கிறாங்க. எடுத்தாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தஜல்லியுடைய ஒரு வகை அல்லது ஒரு பங்கு இருந்துச்சு. என்ன ஆச்சு? தெரிஞ்ச கதை தானே சொல்லி. என்ன ஆச்சு? அந்த மலை எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. மூசா என்ன ஒரு மயக்கமுற்று விழுந்தார். மலை எரிது சாம்பலாவது, ஒரு நதி வெறும் பேக்கோஷி மயக்கம் மட்டும்தான் வந்துச்சு. அப்ப என்ன சொல்ல வர அல்லனா, என்னுடைய நபிமார்களுக்கு நான் பலத்தை கொடுத்திருக்கிறேன். அப்ப ஜிப்ரீல் போன்றவர் கொண்டு வந்து கொடுத்தாலும் ரசூலுல்லாஹ் அதை எடுத்துக் கொள்வதில் பலம் வாய்ந்தவர் தான். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்ற சஹாபாக்களுடைய மத்தியில ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்டாங்களா, நீங்க பெரியவரா ஜிப்ரீல் பெரியவரா? யார் பெரியவங்க வயசுல? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய காலத்துல இருக்காங்க, வயசுல யாரும் தெரியல. அப்ப எனக்கு தெரியலன்ட்டாங்களா ரசூலுல்லாஹ்? ஜிப்ரீல் வந்தாலே கேட்டுங்க, நான் ஒரு நாள் வருவாங்க சொல்றேன். நம்ம வீட்டுக்கெல்லாம் மாமன் வரமாட்டான், மச்சான் வரமாட்டான். வந்தாங்க என்ன பண்ண வேண்டியது? வெல்கம் வெல்கம். இதுல பேர் போடல, அதுல பேர் போடல, எதனா போடுறது பேரு? ஒண்ணு மட்டும் பேர் போடலாம், உஃபாத் ஆயிட்டா பல்லாத்துல கூட எழுதலாம் இல்லையா? பேர் போடணும்னா குடும்பத்தை பிரிச்சு விட்டுருவாங்க. கூட பிறந்தவங்க எப்படி இருக்காங்க பாருங்க, ஒரு ஜாகிங்க. சரி, ஒரு மருமகள் அம்மா மதிக்கிறாங்க, அம்மாட்ட பேசுறது இல்லை. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வருது. அவங்க பில்லா. எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லும் பொழுது ஒரு தடவை ரசூலுல்லாஹ் கிட்ட ஜிப்ரீல் வந்திருக்காங்க. இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க, நீங்க வயதுல பெரியவங்களா இல்ல நான் பெரியவனா எனக்கு தெரியல, நீங்க வேணா அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அப்ப ஜிப்ரீல் சொன்னாங்களா, எனக்கு வயது என்னன்னு தெரியாது, ஆனால் பல வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு பெரிய பிரகாசமான நட்சத்திரம் வரும், அது பல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும், அத பல தடவை பார்த்திருக்கேன்னா பார்த்துக்கீங்களேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அந்த நட்சத்திரமே நான் தான். புரியுதுங்களா? சந்தேகமா இருக்க?
சந்தேகப்பட்ட நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எத்தனை ஹதீஸ் இருக்கு, தாங்கள் இல்லை என்று சொன்னால் உலகம் பூமி எதுவுமே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய பேர் தானே அர்ஷ்ல பார்த்தாங்க. எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய பேர் வந்துச்சுங்க? எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களை சொல்கிறே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கா இல்லையா? எத்தனை அல்ஃபாஸ்? நான் பேசுறது எனக்கு புரியலையா, உங்களுக்கு புரியல, எனக்கு புரியல. எத்தனை அல்ஃபாஸ்? லா 1, இலாஹா 2, இல்லா 3, அல்லாஹ் 4. கரெக்டா தான் சொல்றேன். அல்ஃபாஸ் அல்ஃபாஸ் எழுத்து சொல்ற, ஒவ்வொரு எழுத்த சொல்ல அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. எத்தனை? லாலாச்சா முகமது ரவி அந்தி ரசூல் 6 சொல்ல தெரியாது, நானா சொல்லுவேன் 6. அப்புறம் அல்லாஹ் இருக்குல்ல, எத்தனை? 7 இருக்கா? அல்லாஹ் தஆலா நரகத்தை பற்றி குர்ஆன்ல சொல்லும்போது லஹா சபாத்து அபுவாப், நரகத்திற்கு 7 கதவுகள். 7 அல்ஃபாஸ் தான் கலிமா. இந்த 7 கலிமாவுடைய அல்ஃபாஸ்களை அடிக்கடி நாம் உணர்த்தி கொண்டே இருப்போம். அதனுடைய அடிப்படையில் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த 7 கதவுகள் வழியாக நரகத்துக்குள்ள போக முடியாது. இது உலமாக்கள் சொன்ன கருத்து. இது ஆயத்து. லஹா சபாத்து அபுவாப், லஹானா பி ஜஹன்னம, நரகத்திற்கு 7 கதவுகள் இருக்கின்றன. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு 7 அல்ஃபாஸ்கள் இருக்கின்றன. இவரை எதை விட்டாலும் நமக்கு பிழை வந்துவிடும். ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கிறாரு, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கல, அவரும் நரகவாசி. ஒருத்தர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிறாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கல, அவரும் நரகவாசி. ரெண்டும் லாசிம் மௌஜூத் என்று சொல்வார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அந்த இடத்துல இருந்து அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை பார்த்து கொண்டே இபாதத்து செய்வார்கள். இது தன்னுடைய பாட்டனார் மூலமாக வந்த பழக்கமாக இருந்தது. எனவே அல்லாஹ் தஆலா அங்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஜிப்ரீல் வருகை தர்றாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இந்த உம்மத்துல முதல் தடவை செய்யப்பட்டது ரசூலுல்லாஹ்வுக்கு தான். ஆனா மருத்துவர்கள் அங்க இல்ல, படைச்ச ரப்பு செஞ்சான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக. புரியுதுங்களா? அந்த மாதிரி செய்யப்பட்டு சொல்றாங்க இக்ரா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இக்ரா, இதுதான் முதல் வசனம். இக்ரா, ஓதுவீராக. நீங்க நம்மளோட வாழ்க்கையில இல்லாத ஒரு வார்த்தை. பிஎஸ்சியா, எம்பிபிஎஸ்ஸா, நீட்டா, பிஎஸ்சி மேக்ஸா, நமக்கு தெரியும். தவறுன்னு நான் சொல்லல, பிழைன்னு சொல்லல. அதுடன் குர்ஆன் ஹதீஸுடைய பாடத்தை நம்ம கொடுக்கலன்னு சொன்னா கண்டிப்பாக இந்த கல்வி நீங்க எங்க வேணா பக்குவா இருக்கீங்க, அடையாளம் வைக்கீங்க. யாராவது நமக்கு என்ன பெரிய தவறு இங்க நடக்குது இன்னைக்கு. இதுதாங்க அசல். இங்கிலீஷ்லயே அல்வது சூறாங்க தர்ஜுமா தெலுங்கு கூடுமா? நான் எந்த மொழியும் நான் குறைவா சொல்ற நினைக்காதீங்க. மார்க்கம் என்பது வேறுதான், உலக கல்வி என்பது வேறுதான். உலக கல்வி பண்பை வளர்க்காது, அன்பை வளர்க்காது. என்னன்னா குறைவாக மார்க் மதிப்பெண் எடுக்கிறவங்க இறப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, நமக்கு அல்லாஹ் இந்த கல்வி இக்ரா என்ற வார்த்தை தான் முதலில் இறங்கியது. நபி சொன்ன வார்த்தை என்ன? பதில் எந்த ஆளுமும் குறிச்சலா சொல்ல மாட்டாங்க. மா அன பிகாரி, எனக்கு படிக்க தெரியாது. இத நான் சொல்றது கௌரவம் இல்லைன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ரசூலுல்லாஹ் கௌரவத்தோட சொன்னாங்க, மா அன பிகாரி, நான் கை நாட்டு அப்படின்னாங்க. எனக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, என்னதை படிக்க சொல்றீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் விட பெரிய ஒரு உம்மத்தி உலகத்துல அல்லாஹ்வை தவிர வேற யாருமே இல்லை. புரிஞ்சுக்கிங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. நீங்க எந்த ஸ்தானத்துல இருங்க, காபத்துல்லாஹ்வுக்கு பொறுப்பாளரா இருங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நீங்க ரசூலுல்லாஹ் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கீங்க. நம்ம எந்த மதரசாவை ஷேഖுல் ஹதீஸா இருக்கலாம், ஆனால் அதன் மூலமாக ஆணவம் வந்துவிடக்கூடாது. பெருமை என்று ரசூலுல்லாஹ் ஒரு நேரம் கூட, ஒரு நொடி பொழுது கூட பெருமையோடு நடந்தது இல்லை. யாரால் காமிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தனிமையில இருக்காங்க, சொல்றாங்க நான் ஒன்றும் படிக்கல, எப்படி நான் படிப்பேன் பயங்கராங்க.